இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய நமது தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பாக தாய் அன்பு. தாய் அன்பு என்கிற தலைப்பு. தாய் அன்பு என்கிற தலைப்பை பொறுத்து நாள் முழுக்க பேசலாம். அந்த அளவுக்கு அதில் விவரங்கள் இருக்கின்றன. நாம் மனிதனாக பிறப்பதற்கே 10 மாதம் சுமந்து பெற்றவர், நம்மை முழுமையாக அறிந்தவர், நாம் யார் என்று தெரிந்தவர், நம்முடைய குணாதிசயங்கள் புரிந்தவர். அவரை தவிர நம்மை வளர்ப்பதற்கு அருகதையானவர் என்று யாரை நோக்கலாம் என்றால் இறைவனை நோக்கலாம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இறைவனுக்கு ஈடானவர், இறைவனுடைய மனப்பாங்குக்கு ஈடானவர் தான் தாய். ஒரு வகையில் தாய் கடவுள் எங்கேனும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்பதால் தாயை ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் கொண்டு வந்தான், பிறப்பித்தான். அதனால் தாயாக இருந்து கடவுள் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்வாரும் உண்டு. இந்த வகையில் நம்ம இன்றைய தலைப்பை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக தாயோடு அறுசுவை போம், தாயில்லா பிள்ளையை அடிக்காதே என்றும், தாயில்லாமல் ஒரு மனிதரும் வாழ கொடுத்து வைக்க முடியாது. தாயில்லாமல் நம்மால் ஒரு நல்ல முறையிலான வளர்ப்பு எதிர்பார்க்க முடியாது. மிகுந்த கொடுத்து வைத்தவர்கள் தாயின் வளர்ப்பில் வளர்ந்தவர்கள். இப்படியெல்லாம் நாள் முழுக்க பேசிக்கொண்டே செல்லலாம். ஆனால் அடிப்படையான ஒரு சில விவரங்களை மட்டும் தங்களிடையே கூறிக்கொண்டு சிற்றுரையாக்க என்னாலான முயற்சியை செய்கிறேன். முதலில் நம்முடைய வீர வரலாறு, இந்தியாவின் வீர வரலாறை எடுத்துக்கொண்டோமானால் வீர சிவாஜியை தவிர்த்து வேறொரு வீரனை நாம் பார்க்க முடியாது. அவருடைய வளர்ப்பு, ஜிஜாபாயினுடைய வளர்ப்பு தான் அப்படியான மாவீரனை நாம் காண இயன்றது. எப்பேற்பட்ட நேரத்திலும் எதிரி இன்னாரென இனம் கண்டு ஆங்கிலேயர்களை அடிப்படையில் தனக்கு உற்ற நண்பர்களே துரோகியான காலத்திலும், உறவினர்களே எதிரான காலத்திலும் தனக்கென ஒரு ராஜ்யம் அமைத்து கொண்டு அதற்கு பின் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வென்றவர் வீர சிவாஜி. அவருக்கு அவருடைய தாய் ஜிஜாபாய் பாலூட்டி வளர்த்த பொழுதும் சோறூட்டி வீர கதைகள் சொல்லி வளர்த்ததனால் அவர் மாவீரனில் வீரனானார் என்று சொல்ல கேட்கிறோம். அந்த வகையில் தாய் அன்புடன் வீரம் செறிந்த ரத்தம் அவருக்கு நல்ல வீர மிகுந்த வாழ்வை தந்தது. அதை போல நம்மிடையே மன்னிக்க தகுந்த குணம் என்றால் தந்தை அவ்வளவு சீக்கிரம் மன்னித்து விட மாட்டான். தாய் மன்னிக்கும் தன்மையினர். தாய் மன்னிப்பு எப்போதும் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கும் போதே நம்முடைய தாயை தான் முதலில் நோக்குவோம். அவர்களால் தான் மன்னிக்க இயலும். நாம் தவறு செய்துவிட்டால் மன்னிக்க தகுந்த நபர் தாயை தவிர வேறு நண்பன் மன்னிக்க இயலாது, தந்தை மன்னிக்க இயலாது, உற்றார் உறவினர் மன்னிக்க இயலாது. தாயால் மட்டுமே மன்னிப்பு தர இயலும். ஒட்டுமொத்தத்தில் தாய் இல்லாமல் ஒரு உலகத்தை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் தாயில்லாத உலகம் ஒரு காட்டு மிராண்டி உலகம். போருமாகவும் வஞ்ச நெஞ்சங்களும் உலகமெல்லாம் காட்டு மிராண்டிகளாகவும் வாழும் உலகமாக அது அமைந்திருக்கும் தாயில்லாத உலகம். இறைவன் ஒரு வகையில் பேரருளாளன். அவருடைய தாய்மையினால் தாய்கள் நம்மை பெற்றெடுத்தார்கள். தந்தையின் மூலமாக யாரும் பெற்றிருந்தால் அது ஒரு வகையில் காட்டு மிராண்டி உலகமாகவே போயிருந்திருக்கும். அப்படி ஒரு அமைப்பு இருந்திருந்தால், தாய் 10 மாதம் சுமந்திருக்கும் போதே நம்முடைய அத்தனை தன்மைகளும் அவர் புரிந்திருக்கிறார். அவர் நம்மை மன்னிக்க இயலும். அதே நேரத்தில்
நமக்கு பாசமும் தர வல்லவர்கள் அவர்கள். வாயால் சொல்ல முயலாது. ஒவ்வொருவரும் அவரவர் உணர்ந்தால்தான் அது புரியும். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கொண்டால், நான் கல்லூரியில் படித்த காலத்தில், குறிப்பாக பிஏ படித்த காலத்தில், எங்கள் அம்மா எனக்கு ஒரு போட்டி வைத்தார்கள். இந்த முறை வழக்கம் போல் செமஸ்டர் தேர்வில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தீங்கன்னாக்கா அவனுக்கு மைசூர் பாக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னாங்க. நான் முயன்றவரை எக்ஸாம் எழுதினேன். எழுதி கடைசியாக ரிசல்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 பேப்பர் நினைக்கிறேன். 6 பேப்பரில் 5 பேப்பரில் ஃபஸ்ட் ரேங்க்கு, கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். ஒரு பேப்பரில் ஒரு 5 மார்க் குறைஞ்சி போச்சு. அதனால் நண்பர் ஒருவர் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டார். அதனால் அம்மாட்ட போய் நான் இது மாதிரி செகண்ட் ரேங்க் தான் அம்மா அப்படின்னேன். உடனே அதனால் என்ன, நீ இந்த முறை இல்லைனாலும் அடுத்த தடவை வருவேன், அது எனக்கு தெரியும். ஆனால் என்ன இல்லாமல் மைசூர் பாக்கு செஞ்சு தர்றதுக்கு வேறு யாராலும் முடியாது. அதனால் உனக்கு உள்ள மைசூர் பாக்கு உனக்கு கிடைக்கும்னு மைசூர் பாக்கு செய்து தந்தார்கள். அதே போல் அது உணர்ந்து பார்த்தால்தான் தெரியும் தாய் அன்பு. அதுதான் தாய் அன்பு என்பது. அது ஒரு பல்லாக்கு சவாரி. அது அவர்களால் தான் நமக்கு பல்லாக்கு சவாரியை ஏற்பாடு செய்து தர இயலும். தந்தையாலும் இயலாது. தந்தையால் முன்னின்று போராட வைக்க இயலும். தாயால் மன்னிக்கவும் இயலும். நம்மை சொகுசாக வாழ வைக்கவும் இயலும். அது ஒரு படகு சவாரி என்று கூட சொல்ல முடியாது, பல்லக்கு சவாரி. அதில் நாம் மிதந்திருக்கிறோம் தாய் உள்ளவரை. தாய் இறந்த பிறகு எதுவுமே கிடையாது. நம்மை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றுடன் இந்த தலைப்பு முடிகிறது. நன்றி, வணக்கம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நம்முடைய தமிழ் வாழ்முறை வளரும், மேன்மேலும் மிகும். நன்றி, வணக்கம்.